வணக்கம். இது 12th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு வீடியோ. போர்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறது. என்னென்னா மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மின்காந்த தூண்டல் இதை கண்டுபிடிச்சவங்க வந்து மைக்கேல் ஃபாரடே. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச மின்காந்த தூண்டல் ஒரு அறிவியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ கமர்ஷியலாக நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. எல்லா ஜெனரேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. ஸோ இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக நமக்கு வந்து மின்சாரம் கிடைக்குது இல்லையா, ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி, அந்த ஒரு இதே கிடைக்காமல் போயிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக் செல்லு, மின்கலம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வால் கிளாக்கு, மொபைலில் இதெல்லாம் பேட்ரி யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பேட்ரியில் தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ மிகப்பெரிய அளவில் உலகம் ஃபுல்லாக வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நிறைய மின் நிலையங்கள் இருக்குது இல்லையா, அனல் மின் நிலையமாக இருந்தாலும் சரி, தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம், புனல் மின் நிலையமாக இருந்தாலும் சரி, ஹைட்ராலிக் பவர் பிளான்ட்னு சொல்கிறோம், அட்டாமிக் பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சோர்ஸ் தான் வந்து வேறு வேறு. அதாவது அந்த ஜெனரேட்டரை சுத்த வைக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் தான் வேறு வேறு வடிவில் வந்து கொடுக்குறாங்களே ஒழிய, அந்த எல்லா ஜெனரேட்டரும் ஒர்க் பண்ணக்கூடிய பிரின்சிபிள் எது, தத்துவம் எது அப்படின்னா இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் செயல்படுது. இப்போ என்ன மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அது பேர்லேயே இருக்குது. மின் அப்படின்னா மின்சாரத்தை குறிக்கக்கூடியது, காந்த அப்படின்னா காந்த புலத்தை குறிக்கக்கூடியது, தூண்டல் அப்படின்னா என்னென்னா இண்டக்ஷன் அப்படின்னா ரெண்டு பொருள்களுக்கு இடையில வந்து நேரடி தொடர்பு இருக்காது. ஃபிசிக்கல் கான்டாக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நேரடி தொடர்பு இருக்காது. ஒரு பொருள் இன்னொரு பொருளை தொட்டுக்காது. அப்படி தொட்டுக்காமையே ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம், இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழே சொல்லியிருக்கோம், மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயம் மாறும்போது அந்த சுற்றில் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. மீஇவினா மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இப்போ முதல்ல ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு வந்து மீனிங் தெரியணும். மூடிய சுற்று அப்படின்னா என்ன, ஒரு சுற்றுனா என்னது, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடிக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பிச்சுருள், இது வந்து ஒரு கம்பிச்சுருள், இது வந்து ஒரு கேல்வனாமீட்டர். கேல்வனாமீட்டர் நம்மளுக்கு தெரியும், மின்சாரத்தை அளக்க